ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டிஜிட்டல் டைவ். இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் டெக்னாலஜி தான் நம்மளோட லைஃப்பை ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பாக ஏதாவது டெக்னாலஜி நம்ம டே டு லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல், லேப்டாப். அப்படி லேப்டாப் யூஸ் பண்ணலாம் கூட மொபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்க ஒரு டெக்னாலஜி வந்துட்டு ஹேக் ஆனால் என்ன ஆகும், அது எந்தெந்த மெத்தடில் ஹேக் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேக்கிங்னா என்ன? நம்ம இதை ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு சிஸ்டம்லயோ இல்ல நெட்வொர்க்லயோ இருக்கிற வல்னரபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்றது, அந்த ஐடென்டிஃபை பண்ண வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அடுத்த மெத்தட் என்னன்னா காம்ப்ரமைசிங் எ சிஸ்டம் ஆர் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம், அதான் ஹேக்கிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இருக்கு, இல்ல ஒரு மொபைல் போன் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஓஎஸ் வந்துட்டு இப்போ பழைய ஆண்ட்ராய்டு மாடலா இருக்கும், இல்ல புதுசா வந்திருக்க ஆண்ட்ராய்டு மாடலே வந்துட்டு பக் இருக்கும். அதனால அப்பப்போ வந்துட்டு நமக்கு ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. 1 மந்த்துக்கு 1 டைம், இல்லை 3 மந்த்துக்கு 1 டைம், அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு 1 டைம் ஆகுது பேட்ச் ஃபைல் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அது எதுக்காகனா அதுல ஏதாவது ஒரு பக் இருக்கும், அதோட யூசர் இன்டர்ஃபேஸ்லயோ இல்ல பேக் எண்ட்ல அந்த சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான பக் இருக்கும். அதை பேட்ச் பண்ணி தான் அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி நம்ம அந்த அப்டேட்டை பண்ணும்போது அந்த ஹேக்கிங் அட்டாக்ல நம்ம வந்துட்டு தப்பிக்கத்தான் ஒரு வாய்ப்பு. அது அப்படி அந்த அப்டேட் பண்ணும்போது நம்ம போன் வந்து செக்யூர் ஆகிடும். மறுபடியும் வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து பீரியாடிக்கா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. வேற ஏதாவது கூட வந்து அட்டாக் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா, அட்டாக் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அட்டாக்கு நம்மளோட சிஸ்டமோ இல்ல ஓஎஸோ வல்னரபிளா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது இல்லாம ஹேக்கிங் அப்படிங்கும்போது எல்லாம் பயப்படுவாங்க, ஹேக்கிங் தப்பு, ஹேக் பண்றதெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நல்லது பண்றதுக்கும் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்ல வல்னரபிலிட்டி இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இந்த இஷ்யூவை நீங்க சால்வ் பண்ணுங்க, அப்பதான் உங்க நெட்வொர்க் செக்யூரா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு ஹேக்கர் தான். இப்போ ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்றாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, உள்ள என்ன மாதிரி வல்னரபிலிட்டி இருக்கு, அது எப்படிலாம் நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஹேக்கர் தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது வேற யாரும் ஹேக் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பண்றது வேஸ்ட், அதுக்கு போற பொட்டன்ஷியல் எஃபர்ட் மணி எல்லாமே வேஸ்ட் இல்லைங்களா. அது ஃபினான்ஷியலா வந்து ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாக்கும். அதனால ஹேக்கர் வந்துனா கெட்டவங்க அப்படின்னு கிடையாது, நல்லது பண்ற ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஹேக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் இன்னைக்கு வந்து கிடையாது, ரொம்ப நாளாவே பல இண்டிவிஜுவல்ஸால பிராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வர ஒரு விஷயம். 1960 ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதை எல்லாருமே வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா எக்ஸ்பர்ட்டுமே அதை வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது, பெனட்ரேட் பண்றதுன்னு இன்னைக்கு வரைக்குமே எல்லாமே ட்ரை பண்ணி தான் இருக்கிறாங்க. ஒரு ஹேக்கர் வந்து ஒரு சிஸ்டமையோ இல்ல ஒரு நெட்வொர்க்கை ஹேக் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அது வேரியஸ் ரீசன் இருக்கு. ஒரு சில பேர் பினான்சியல் கெயின்காக ஒரு பர்டிகுலர் விக்டிமோட சிஸ்டமையோ இல்ல நெட்வொர்க்கை ஹேக் பண்ணலாம். பினான்சியல் கெயின்னா பேங்கோட யூசர் நேம் இல்ல பாஸ்வேர்டு, லாகின் கிரெடென்ஷியலை திருடி அது மூலியமா மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது. அப்படி இல்லைன்னா அவங்களோட கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு டீடைல்ஸை ஸ்டீல் பண்ணி அது மூலியமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது. அந்த மாதிரி பினான்சியல் கெயின்காக ஹேக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேக்கிங்லாம் பண்ணுவாங்க. அந்த இரும்பு தட்டை படத்துல கூட வரும் பாத்தீங்களா, அதுல அர்ஜுன் சொல்லுவாரு, இதெல்லாம் ஏன் பண்றேன்னு கேட்கும்போது என்னால முடியும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அவங்களால முடியும், நான் பண்ணுவேன், என்னால பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க பொலிட்டிக்கலா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனானிமஸ் குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு த்ரெட் தரணும்னா ஃபுல்லாக டாஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டேனியல் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாக்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை டார்கெட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வெப்சைட்டை டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பண்ண மாட்டாங்க, 2 பேர் பண்ண மாட்டாங்க, என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு தொடர்ந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும், அந்த வெப்சைட்டோட சர்வர் அந்த ரெக்வஸ்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம டவுன் ஆகும். டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா அந்த சர்வர் வந்து கிராஷ் ஆகிடும். அதுக்காக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லாம் ஹேக் பண்ணிட்டு மெசேஜோ இல்ல பேனரையோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி ஒரு சினாரியோல பார்க்கலன்னா, 2 கண்ட்ரிஸ் கடையில வார் நடக்குது அப்படிங்கும்போது ஆப்போசிட் கண்ட்ரியில இருக்கவங்க இந்த கண்ட்ரிக்கும், இந்த கண்ட்ரியில உள்ளவங்க அடுத்த கண்ட்ரிஸ்க்கும் அவங்களோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து நம்ம இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிறோங்க ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அவங்க வந்து எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ண மாட்டாங்க. ஹேக்கிங் மூலிமா யாருக்குமே எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ண மாட்டாங்க. உங்களோட வேலையே என்னன்னா ஒரு வெப்சைட் இல்லை ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது உள்ள வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனால ஹையர் பண்ண போவாங்க பெனட்ரேஷன் டெஸ்டிங்காக. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதில் உள்ள எல்லா நெட்ஒர்க்ஸு எல்லா சிஸ்டமே ஒரு சிமுலேஷன் பண்ணி அதில் உள்ள ஒரு வீக்னஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இவிஎன்ஜி மாதிரி ஒரு சிமுலேட்டர் வச்சு ஒரு என்விரான்மெண்ட் நெட்ஒர்க்கை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி ரியல் டைமில் உள்ள கான்ஃபிகரேஷனை அந்த சிமுலேஷனில் ரன் பண்ணிவிட்டு இவங்க ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணால்
எதுனா வந்துட்டு பிரச்சனை வருமா, இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்களே இதுல ஏதாவது ஒரு மிஸ்கான்ஃபிகேஷன் இருக்குமா, அந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பீரியாடிக்கா செக் பண்ணி அதை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங்கோட லிங்க்ல கை வைக்கும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிமுலேஷன் பண்ணி அது மூலியமா எப்படி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. முக்கியமாக இவங்க வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கோட் ஆஃப் எத்திக்ஸ்ங்கும் போது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதை வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லையும் இருப்பாங்க, பிரைவேட் சைட்லையும் இருப்பாங்க. இவங்க தான் இப்போதைக்கு இருக்கிற டிஜிட்டல் நெட்வொர்க் ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மட்டும் இல்லைன்னா எல்லா டிவைஸ் எல்லா நெட்வொர்க்குமே ஹேக்கபிளாக இருக்கும். அவங்க இல்லைனா எப்படி யார் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹேக் வல்னரபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி இதில் மிஸ்கான்ஃபிகேஷன் இருக்குன்னு யார் சொல்லுவாங்க? அவங்க மூலியமா நமக்கு வந்துட்டு தெரிய வரும். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்கெல்லாம் நம்ம சைபர் கிரிமினல்ஸ்னு சொல்லுவோம். இவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா பர்சனலாக வந்து ஒருத்தவங்க டார்கெட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் கெயின்காக மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பர்சனலாக வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க ஹேக்கிங்கே பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த சைபர் அட்டாக் பண்ணுறவங்களே இவங்க தான். இவங்க எந்த ஒரு சைபர் லாவையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு எத்திக்ஸும் கிடையாது. இந்த டார்கெட்டை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது அது மட்டும் தான் இவங்களோட பிரைமரி கோலாக இருக்கும். ரியல் டைமில் இவங்க தான் புது புது ஹேக்கிங் மெத்தட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. எப்படி ஒரு விக்டிமோட சிஸ்டமையோ இல்லை நெட்வொர்க்கையோ வல்னரபிலிட்டி ஆக்குறது, ஒவ்வொரு நெட்வொர்க் மூலியமாகவும் அவங்க வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. இல்லைனா சோஷியல் இன்ஜினியரிங் மூலியமாகவும் காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. இதெல்லாம் தடுத்து நம்ம அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணி பாதுகாக்கிறவங்க தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இவங்களை வந்து நம்ம ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் மத்தியில் இருக்கவும் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக ஒரு வெப்சைட்டை வந்துட்டு ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த வெப்சைட்டோ இல்லை சிஸ்டமோ இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அதுக்கான அத்தரைஸ்டு பர்சன்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காக? பவுண்டிக்காக. பக் பவுண்டி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பக் பவுண்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதே டைம் அவங்க இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணி விற்கவும் செய்வாங்க. ஏன்னா அவங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க என்ன அவங்க வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. அவங்க ரேண்டமாக வந்து ஹேக் பண்ணுறவங்க. அவங்க நினச்சா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இன்கேஸ் அவங்களுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணி சேல் பண்ணவும் செய்வாங்க. ஹேக்கிங்கில் பல மெத்தட் இருக்குது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், சோஷியல் இன்ஜினியரிங், டெனைல் ஆஃப் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் டெனைல் ஆஃப் சர்வீஸ், செஷன் ஹைஜாக்கிங், சிஎஸ்ஆர்எஃப், கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.